பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்திற்காக ஏங்கி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்க, இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். பாருங்க, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்க பண்ணோன்னாவே மனசு வர மாட்டேது. அவங்களுக்கு ரட்சிக்க பண்ணோன்னாக்க அவங்களுக்கு அதனுடைய விருப்பம் இல்லை. அந்த ரட்சிக்க பண்ணோம், மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், இயேசுக்காக வாழணுன்ற ஒரு எண்ணம் கிடையாது. அதான் அங்கே சொல்கிறாரு, நீ எந்த மட்டும் உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவாமல் இருப்ப, உன்னுடைய அக்கிரம நினைவுகள் உன்னுடைய உள்ளத்தில் தங்கி இருக்கும். இதெல்லாம் விட்டு மனம் திரும்பி வெளியே வா. அக்கிரம நினைவுகள் உனக்குள்ள வேண்டாம். உன் பொல்லாப்பு அற நீ கழுவு, சுத்திகரிக்கப்படு. உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னுடைய அக்கிரம நினைவுகள் என்னை விட்டு ஓடட்டும், என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களுடைய அக்கிரமத்தை கழுவி, உங்களுடைய பொல்லாப்புகளை கழுவி ஆண்டவர் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவார். அப்போ அக்கிரம நினைவுகள் உங்களிடத்தில் இருந்தால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தருடைய சமத்தில் கழுவி சுத்திகரித்து ஒப்பு கொடுத்து உங்கள் இருதயத்தை பொல்லாப்பற கழுவும்படி அர்ப்பணிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை கர்த்தர் நடத்துவார். உங்கள் பிஸ்னஸில், உன்னுடைய வருமானத்தில், எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருதயமோ மகா கிறுக்குள்ளது, கேடுள்ளதமாக இருக்கிறது. இந்த இருதயத்தினுடைய அக்கிரமத்தை மன்னித்து கர்த்தர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. பொல்லாப்பார நீங்கள் கழுவி சுத்திகரிங்க. ஹல்லேலூயா. ரகாலாமாரா துடாந்தாலாமாசியா. பரிசுத்த ஆவியானவர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சாமி. கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், மூடி மறையும் நீங்கள் நடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமேன், ஆமேன்.